வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி என்கவுண்டர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஸோ 18வது டெஸ்ட். ஸோ இதற்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குளம், ஏரி, நதி, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்னீர் சூழ் மண்டலம் தான். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல கடல் வந்தால் இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பொருந்தாது. ரைட்டா? ஸோ அடுத்தது நன்னீர்னா என்னன்னு பாருங்க. அதாவது நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, ஓகேவா? ஸோ குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதுவாக இருக்கணும், ஓகேவா? ஸோ ஒரு சில நம்மளுடைய பயன்பாடுகளுக்கு, அத்தியாவசிய பயன்பாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதுவாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நன்னீர்னு வந்து நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, ப்ரொடியூசர்ஸ் ஆர் உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை. இப்போ இந்த இடத்துல உற்பத்தியாளர்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப், ஓகேவா? சுயசார்பு, அதாவது தனக்கு தேவையான உணவை தானே வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்து கொள்ளுதல், ஓகேவா? ஸோ அப்படி தயாரித்து கொள்வதற்கும் ஒரு சில உதவிகள் வந்து தேவை. ஸோ அது நம்ம அப்பாற்பட்டது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளும் நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றை தான் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் விலங்குகள் பாருங்க. ஸோ விலங்குகளை பொறுத்த வரையும் தனக்கு தேவையான உணவிற்கு மற்றதை வந்து சார்ந்து இருக்கும். அதாவது தனக்கு பலவீனமான விலங்குகள், தனக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்குகள், ஓகேவா? ஸோ தாவரங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்திருக்கும் விலங்குகள். சரியா? ஸோ அடுத்து வந்து பாருங்க பறவைகள், ஓகேவா? ஆப்வியஸ்லி பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னுடைய உணவிற்காக வலசை போடும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், ஓகேவா? ஸோ மற்ற சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே வந்து சாப்பிடும். ஸோ அதனால இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்தியாளர்கள் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பாருங்க பாம்புகள். ஸோ பாம்புகளை பொறுத்த வரையும் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு தேவையான உணவை மற்றதை சார்ந்துதான் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இதுவும் கிடையாது. அப்போ எது ஆன்சர்னா வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள். அப்போ தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை, ஓகேவா, ஒளிச்சேர்க்கை மூலம் பெறுகின்றன. அப்போ ஒளிச்சேர்க்கை மூலம் எப்படி பெறுகின்றன? ஒளிச்சேர்க்கைக்கு தேவையானது என்ன? சன்லைட், ஓகேவா? அதாவது சன்லைட் என சொல்லக்கூடிய சூரிய ஒளியை தாவரங்கள் சார்ந்து இருக்கும். இப்படி இந்த சூரிய ஒளியை சார்ந்து இருக்கும் போது முக்கியமா வந்து இதுக்கு என்ன தேவைன்னா கார்பன் டை ஆக்சைடு தேவை. ஸோ ஆக்சிஜனை வந்து வெளியிடும். ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா மரங்களை அதிகமா வளங்க அப்படின்னு வந்து நமக்கு சொல்லிட்டு இருப்போம், ஓகேவா? ஸோ உற்பத்தியாளர்கள் என்பது என்னது? தாவரங்கள். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கீழ்கண்டவற்றில் எது உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு எது? அப்போ உயிரின சிதைவுனா வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அமைந்த பொருள், அது எல்லா பொருளுமே வந்து ஒரு சிதையக்கூடிய நிலை வந்து இருக்கும். அது கால அளவு மாறுபட்டு காணப்படும். ஸோ அவ்வாறு இந்த உயிரின சிதைவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரின சிதைவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? கழிவுன்னு நம்ம சொல்லுவோம், உயிரின கழிவுன்னு சொல்லுவோம். அந்த வகையில பார்க்கலாம். ஸோ நெகிழியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மேட், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வராது. கண்ணாடி இதுவும் மேன்மேட், ஓகேவா? அலுமினியம் மேன்மேட். ஸோ கொட்டாங்குச்சின்னு சொல்லும்போது என்னன்னா ஒரு தேங்காயிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள். சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு எதுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோக்னட் ஷெல். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எது காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றம்? இப்போ விரும்பத்தகுந்த மாற்றம்னா என்ன? விரும்பத்தகுந்த மாற்றம்னா நம்மளுக்கு ஏதுவான, நம்மளுக்கு பயன்பாட்டிற்கு உகந்த ஒரு சில செயல்பாடுகள் நடைபெறுவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரும்பத்தகுந்த மாற்றம் சொல்லுவோம். அதாவது என்னன்னா ஒரு குளத்தையோ ஒரு ஏரியையோ வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையா வச்சுக்கிறது. இப்ப தூய்மையா குளத்தங்கரையை சுற்றி தூய்மையா வச்சுக்கிறது, இது எல்லாமே என்னது? விரும்பத்தகுந்த மாற்றம். எதனால? ஏன்னா அந்த குளத்தையும் ஏரியும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கும் போது அது குடிநீருக்கு பயன்படுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கு பயன்படுது. சரியா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குளமும் ஏரியும் வந்து மாசுபட்டு இருக்குன்னா அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படாது, எதுக்குமே பயன்படாது. அதான் விரும்பத்தகாத மாற்றம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு விரும்பத்தகாத மாற்றம் காற்றிலும் நீரிலும் எதனால ஏற்படும்னா வந்து பார்த்தீங்கன்னா மாசுபாடு அடைஞ்சா வந்து விரும்பத்தகாத மாற்றம் ஏற்படும். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் பாருங்க? 1972. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வேதிய பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களின் பயன்பாடு எதன் மாசுபாட்டிற்கு காரணமா வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இங்க பாருங்க, வேதிய பூச்சிக்கொல்லிகள். இப்போ வேதிய பூச்சிக்கொல்லிகள்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விவசாயத்திற்கு தேவையான ஃபெர்டிலைசர், ஸோ உரங்கள், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுனா விவசாயத்திற்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவை என்ன? வாட்டர், நீர். சரியா? இப்போ இந்த நீர் வந்து நம்ம இந்த உரங்களை போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீரை பாய்ச்சுவோம்.
அப்படி நீரை பாய்ச்சும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து உங்களுக்கு மாசுபாடு அடையும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட பகுதி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எண்டமிக், உள்ளூர் இனம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிவப்பு தர புத்தகம். ஸோ இது ரெட் டேட்டா புக், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் இது. ஓகேவா? ரெட் டேட்டா புக்கு. ஸோ இந்த ரெட் டேட்டா புக்கை வெளியிடுறது எதுனா வந்து பார்த்தீங்கன்னா IUCN. ஓகேவா? இந்த IUCN தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு தர புத்தகத்தை நமக்கு வெளியிடும். இதனுடைய முக்கியமான செயல்பாடு என்னன்னா அழிந்து வரும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனமே வந்து அழியுது, ஒரு தாவர இனமோ ஒரு விலங்கு இனமோ அழியுதுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுவாங்க. இதுதான் வந்து இந்த ரெட் டேட்டா புக். ஸோ அழிந்து போன இனங்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்லது அழியக்கூடிய இனங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் டேட்டா புக்னு நம்ம வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாழ்விட பாதுகாப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்விடத்திற்குள் பாதுகாப்பது. ரைட்டா? ஸோ அடுத்த வினா, ஒரு உயிரினத்தின் வாழ்த்திறனையும் இனப்பெருக்கத்தையும் பாதிக்கக்கூடிய உயிர்கோளத்தில் காணப்படும் அனைத்து காரணிகளும் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. ஓகேவா? ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிரற்ற காரணிகள். ரைட்டா? ஸோ அடுத்த வினா, வடதின் துருவங்களில் காணப்படும் பனிப்பாறைகள், பனிக்கட்டிகள் நேரடியாக வந்து ஆவியாகுது. ஸோ ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரவம், லிக்விட் ஸ்டேஜ். அது இல்லாமல் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நடைபெறும் நிலைக்கு என்ன பெயர்னா பதங்கம் மாதல் அப்படின்னு வந்து பெயர். ஸோ அடுத்த கொஸ்டின், வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, என்னன்னா ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ். ஸோ ஒளிச்சேர்க்கையின் போது என்ன ஆகுனா தாவரங்கள் சன்லைட், சூரிய ஒளி உதவியோட தங்களுக்கு தேவையான உணவு, அதாவது கார்பன் டை ஆக்சைடை வந்து எடுத்துக்கும், CO2வை எடுத்துக்கும். எடுத்துட்டு ஆக்சிஜனை, O2வை வந்து வெளியிடும். ரைட்டா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோசிந்தசிஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்த வினா, டேஷின் அளவு வளிமண்டலத்தின் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவையும் புவி வெப்பமய மாதிரியும் நாம் ஏற்படுத்துகின்றன கேட்குறாங்க. ஸோ என்னன்னா கார்பன் மோனாக்சைடு, கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ கரியமல வாயு. ஸோ கரியமல வாயுனா வந்து கார்பன் டை ஆக்சைடு சொல்லுவோம், CO2. சரியா? ஸோ இதனுடைய விளைவின் காரணமாக தான் வந்து வளிமண்டலத்தில் மாசுபாடு ஏற்படும். ஸோ அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் எவை புதைப்படிவ எரிபொருள்? ஸோ புதைப்படிவ எரிபொருள்னா உங்களுக்கு கச்சா எண்ணெயிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள். ஸோ எதுன்னு வந்து பாருங்க, தார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலியம். சரியா? ஸோ கழிவுகளை மேலாண்மை செய்வதற்கான கீழ்கண்டவற்றுள் எவற்றினை நீவை பயன்படுத்துவீர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கழிவுகள் உருவாகும் அளவை குறைத்தல். ஓகேவா? கண்டிப்பாக இது பயன்படுத்தணும். அடுத்து கழிவுகளை மறுபயன்பாட்டின் முறையில் பயன்படுத்தணும். சரியா? ஸோ தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி முறையில் கழிவு நீரை வந்து தூய நீராக வந்து மாற்றி மற்ற செயல்பாடுகளுக்கு வந்து பயன்படுத்துறது. ஸோ அடுத்து வந்து பாருங்க, கழிவுகளை மறுசுழற்சி செய்தல். ஓகேவா? ஸோ இது மூணுமே பயன்படுத்தணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ அடுத்து வினா, வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ரைட்டா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ஸோ அடுத்த வினா பாருங்க, மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ மண்ணரிப்பு எதனால ஏற்படுது? மிக முக்கியமாக ரெயின்ஃபால், மழை பொழிவு. அடுத்தது வெள்ளம். இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பு ஏற்படும். ஸோ இதுக்கு மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு மரங்கள் இல்லாமல் போகிறதுக்கு தான். ஸோ அதிகமான மரங்கள், காடுகள் இருக்கும்போது அந்த இடத்துல மண்ணரிப்பு வராது. ஓகேவா? ஸோ ஆன்சர் பி, காடுகள் மற்றும் மரம் வளர்ப்பு. அடுத்த வினா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஒன்ஸ் பெட்ரோல் வந்து காலி ஆயிடுச்சுன்னா காலி ஆகிடும், அவ்வளோதான். ஓகேவா? சரி, கரியும் அதே மாதிரி தான், அணுக்கரு ஆற்றலும் அதே தான். என்னன்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எதுனா மரங்கள் தான். ஒன்ஸ் ஒரு மரத்தை வெட்டிட்டா இன்னொரு மரம் வந்து நம்ம வளர்த்துக்க முடியும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மழைப்பொழிவு இல்லாத இடம். மழைப்பொழிவு இல்லாத இடத்துல மண்ணரிப்பு இருக்காது, அதனால ஆப்ஷன் ஏ இல்லை. குறைவான மழைப்பொழிவு உள்ள இடம். குறைவான மழைப்பொழிவு உள்ள இடத்துலயும் மண்ணரிப்பு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இதுவும் இல்லை. ஆப்ஷன் சி பாருங்க, அதிகமான மழைப்பொழிவு உள்ள இடம். ஓகேவா? ஸோ அதிகமான மழைப்பொழிவு உள்ள இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பு அதிகம் இருக்கும், அதுவும்
அதிகமான மழை பொழிவும் இருந்து அந்த இடத்துல மரங்களோ காடுகளோ இல்லைன்னா அதிகமாகவே வந்து மண் அரிப்பு இருக்கும், எரோஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த வினா, கீழே உள்ளவற்றுள் தீர்ந்து போகாத வளம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காற்றாற்றல். ஸோ காற்றாற்றல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீர்ந்து போகனா தீர்ந்து போகவே போகாது. ஸோ மறுசுழற்சியில வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி மண் வளம், மண் வளம் தீர்ந்து போகணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மண் வளம் தீர்ந்து போகாது, அதுவும் வந்துட்டே இருக்கும். அடுத்து வன உயிர்கள், வைல்ட் லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் டி. மேல உள்ள மூணுமே சரிதான். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம் எதுன்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எதுன்னு வந்து பாருங்க, ஸோ விலங்குகளின் கழிவு, ஓகேவா? ஸோ மரக்கட்டைகள். ஸோ இதுதான். ஸோ இதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயோகேஸை வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இந்த கழிவுகள் மூலியமா பயோகேஸ், பயோகேஸ்ல என்ன வாயு வந்து பயன்படும்? மீத்தேன், CH4. ஓகேவா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். பசுமை இல்ல விளைவு குறித்து குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ என்னன்னா பூமி குளிர்தல் இது இருக்காது, இது இல்லை. புறஊதா கதிர்கள் வெளி செல்லாமல் இருத்தல். புறஊதா கதிர்கள் நம்ம மேலேருந்து வரும், ஓசோனை வந்து அஃபெக்ட் பண்ணும், O3 நம்ம சொல்லுவோம். சரியா? ஓசோன். ஸோ இதுவும் இல்லை. அடுத்து தாவரங்கள் பயிர் செய்தல், இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லை. சரியா? இதுவும் இல்லை. குளோபல் வார்மிங், புவி வெப்பமாதல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான விடை. ரைட்டா? ஸோ இந்த புவி வெப்பமாதலை நம்ம எப்படியெல்லாம் வந்து குறைக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ இதற்காக பல உச்சி மாநாடுகள் எல்லாமே நடக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க முடியும்னா வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களின் பயன்பாடு, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நெகிழியை வந்து தவிர்த்தல், ஓகேவா? ஸோ இது போல இயற்கைக்கு புறம்பான செயல்களை மனித இனம் செய்யாத போது வந்து பார்த்தீங்கன்னா புவி வெப்பமாதலை தடுக்கலாம். ஸோ இன்னைக்கு உலகத்துல மிக முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயம், மிக முக்கியமான நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த குளோபல் வார்மிங் தான். ஒட்டுமொத்தமா 193 நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பயந்து இருக்குதுன்னா இந்த புவி வெப்பமாதல் சொல்லக்கூடிய இயற்கை சீற்றத்துக்காக. புவி வெப்பமானா என்ன ஆகும்? குளோபல் வார்மிங்கால என்ன ஆகும்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிக்கட்டிகள் உருகும். இந்த பனிக்கட்டிகள் உரும்போது என்ன? கடல் நீரின் மட்டம் வந்து உயரும். கடல் நீரின் மட்டம் உயரும் போது மிகப்பெரிய ஒரு பேராபத்து ஏற்படும். எப்படி சுனாமி போன்ற பேராபத்துக்கள் இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால என்னன்னா மனித இனம் இயற்கைக்கு மாறாக எந்த ஒரு செயலும் செய்யாத போது வந்து பார்த்தீங்கன்னா இது போல புவி வெப்பமாதலை தடுக்க முடியும். ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் எதுன்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீராற்றல், ஓகேவா? ஸோ இந்த நீராற்றல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும், கிராமங்கள்லையும் கிடைக்கும். கிராமங்களில் எதன் மூலியமா? வெல், கிணறு. ஸோ அடுத்து வந்து பாருங்க ஏரி, ஓகேவா? லேக். ஏரி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாய பயன்பாடு, ஸோ மற்ற பயன்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஏரிகளை சுத்தப்படுத்தக்கூடிய பணிக்கு என்ன பெயர்னா குடிமராத்து பணின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே நீங்க பாத்துங்க, இதெல்லாம் கேட்டதுதான் குடிமராத்து பணி. ஓகேவா? இந்த குடிமராத்து பணி வந்து பாத்தீங்கன்னா ஏரிகளை வந்து சுத்தப்படுத்துதல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க. சரியா? ஸோ என்னன்னு பாருங்க, நம்ம ஏற்கனவே போன கொஸ்டின்ல பார்த்தது தான். குளோபல் வார்மிங் ஏற்பட்டா என்ன ஆகும்? முதல்ல பனிக்கட்டிகள் உருகும். ஸோ அடுத்து என்ன ஆகும்? ஓகேவா? கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயர்ந்தா என்ன ஆகும்? தீவு கூட்டங்கள் முழுகும். தீவு கூட்டங்கள் எங்க இருக்குது? தண்ணி சுத்தி தான் இருக்குது. முக்கியமா எதில் இருக்கும்? கடல் மட்டும்தான். ஒரே ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே தீவு, உலகத்திலே ஒரே ஒரு ஆற்று தீவு தான் இருக்குது, அது மஜிலி ஆற்று தீவு. சரியா? இந்த மஜிலி ஆற்று தீவு எங்க இருக்குது? அசாம். ஸோ இங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆற்று தீவு இருக்குது. மற்றபடி எல்லாமே தீவுன்னு சொன்னாலே கடலை சார்ந்துதான் இருக்கும். அப்போ கடல் மட்டம் உயரும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு தீவு கூட்டங்கள் முழுகும். கடல் மட்டம் எதனால முழுகுது? பனிப்பாறைகள் உருகுறதுனால. பனிப்பாறைகள் எதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுது? புவி வெப்பமாதல். சரியா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை. சரிங்களா? சோ அடுத்த வினா பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் காற்றாற்றல் குறித்த தவறான கூற்று எதுன்னு வந்து கேட்கறாங்க. சோ காற்றாற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சொல்றாங்க. ஆப்வியஸ்லி ரைட். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, காற்றாற்றலின் இறக்கைகள் மின்மோட்டார் மூலம் இயக்கப்படுகின்றன. கண்டிப்பா இல்லை. சரியா? இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா அது இறக்கைகள் வந்து சுத்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காற்றாற்றல் மாசு ஏற்படுத்தாமல் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ இதுவும் சரி. காற்றாற்றலை பயன்படுத்துவதன் மூலம் புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டினை குறைக்கலாம். ஸோ இதுவும் வந்து சரி. மின்மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா இயக்கப்படுதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? ஸோ இதுதான் தவறு. ஸோ ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ஒரு உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்து
தனது பணியினை செயல்படுத்தும் சூழ்நிலை தொகுப்பு என்னன்னு கேட்குறாங்க. செயல்வாயிடும். ரைட்டா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம். சூழ்நிலையில் படிநிலைகளின் சரியான வரிசை அமைப்பினை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வரிசைப்படுத்தி அமைக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, தனி உயிரினம் ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஏற்படும். அடுத்து உயிரி தொகை கூட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தோற்றம், ஒரு லேண்ட் ஃபார்மை வந்து ஏற்படுத்தும். அந்த லேண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும், அதாவது அந்த உயிரினம் ஏற்ற தகுந்த வகையில் இந்த நிலத்தோற்றம் இருக்கும். அதாவது நீரில் இருக்கக்கூடிய உயிரினம், நிலத்தில் இருக்கக்கூடிய உயிரினம், இரண்டிலுமே இருக்கக்கூடிய உயிரினம், அவ்வாறு இந்த நிலத்தோற்றம் அமையும். அடுத்து என்ன, சுழல் மண்டலம், பயோன் அல்லது பயோஸ்பியர். இப்போ இந்த சுழல் மண்டலம் என்னது, பயோஸ்பியர்னா என்ன, முதல்ல பயோஸ்பியர் என்பது மூன்றுமே சேரக்கூடியது. லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று, இந்த மூணுமே நிலம், நீர், காற்று சொல்லக்கூடிய இந்த மூன்றுமே சேர்ந்து உருவாகக்கூடியது இந்த பயோஸ்பியர் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே இருக்கக்கூடிய படிநிலை. அடுத்த வினா பார்க்கலாம். ஒரு உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்து தனது பணியினை செயல்படுத்தும் சூழ்நிலை தொகுப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, ஒரு உயிரினம் ஒரு குறிப்பிட்ட இடையில இருந்து தன்னுடைய வேலையை செய்யுது, அதுனா வந்து பார்த்தீங்கன்னா சுழல் சூழ்நிலை. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி 2 மட்டும். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த தாவரம் இதயத்தை பாதிக்கும் கிளைக்கோல்களை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா காலட்ரோபிஸ் ஆன்சர். ரைட்டா. ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த மண்ணின் நீர் தாவரங்களுக்கு பயன்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா. ஸோ புவி ஈர்ப்பு நீர், வேதியியல் பிணைப்பு நீர், ஈரப்பத நீர், நுண்புழை நீர். ஓகேவா. ஸோ நுண்புழை நீர். ஸோ அடுத்த வினா பாருங்க, பேடோஜெனிசிஸ் என்பது எதனுடன் தொடர்புடையது. ஏற்கனவே நம்ம நடந்த என்கவுண்டர் டெஸ்ட் பேட்ச்ல பல இடத்துல பார்த்துருப்போம். ஓகேவா. ஸோ என்ன, பேடாலஜி எது, மண்ணை பற்றி படிக்கிறது, பேடாலஜின்னு பார்த்துருப்போம். ஸோ அதே தான் பேடாஜெனிஸ் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னா மண். ரைட்டா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் காணப்படும் கோடிட்டேட்டுகளுக்கு சரியான விடையை தருகன்னு கேட்டிருக்காங்க. மண்ணில் காணப்படும் மொத்த நீர் ஹாலட் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அடுத்தது தாவரங்களுக்கு பயன்படாத நீர் எக்கார்டு சொல்லுவோம், தாவரங்களுக்கு பயன்படும் நீர் கிரிசார்டு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின். எந்த தாவர வகுப்பானது பகுதி தண்ணீரிலும் பகுதி நிலமட்டத்திலும் மேல் பகுதி மற்றும் கீழ் தொடர்பின்றி வாழும் தகவமைப்பினை கொண்டுள்ளதுன்னு கேட்கிறாங்க. சரியா. ஸோ பலநில தாவரங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓபிரிஸ் என்ற ஆர்கிட் தாவரத்தின் மலரானது பெண் பூச்சியினை ஒத்து காணப்பட்டு ஆண் பூச்சிகளை கவர்ந்து மகரந்த செயற்களை ஈடுபடுகின்ற செயல்முறை பாவனை செயல்கள். ஓகேவா. ஸோ மிமிக்ரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தனித்து வாழும் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் மற்றும் அசோலா என்ற நீர் பேரணியில் ஒடுங்குயிராக வாழும் சயனோ பாக்டீரியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அனபீனா. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த தாவரத்தில் மெழுகு பூச்சுடன் கூடிய தடித்த தோல் போன்ற இலைகள் காணப்படுகின்றன. ஓகேவா. ஸோ பெல்ட்ரோபஸ். அடுத்த வினா. நன்னீர் குளச்சூழலில் வாழும் வேரூன்றிய தற்சார்பு ஜீவிகள் எதுன்னு வந்து பாருங்க, ஹல்லி மற்றும் டைஃபா. அடுத்த வினா. ஒட்டி கொள்ளும் சுரப்பி தூவிகளை கொண்டுள்ள போயர் ஹாவியா மற்றும் கிளியோம் எதற்கு உதவி செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. விலங்குகள் மூலம் விதை பரவுதல். சரியா. ஸோ அடுத்த வினா. எந்த தாவரத்தின் கனிகள் விலங்குகளின் பாதங்களில் ஒட்டி கொள்ள கடினமான குறுமையான முட்கள் கொண்டிருக்கின்றன. ஓகேவா. ஸோ ஆர்ஜிமோன். அடுத்த வினா. கீழ்கண்டவற்றில் எது சூழல் மண்டலத்தின் உயிரற்ற கூறு அல்ல. பாக்டீரியங்கள், கருமையான படிக உட்கருமற்ற மட்கு, ஓகேவா, கரிம கூறுகள். ஆன்சர் வந்து பாருங்க கருமையான படிக உருமற்ற மட்கு. ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரற்ற கூறு இல்லை, எல்லாமே உயிரிழந்தது தான். பாக்டீரியங்கள், கனிம கூறுகள். ஓகேவா. ஆன்சர் பி. ஸோ அடுத்து வந்து பாருங்க. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் சூரிய ஒளி அளவு என்னன்னு கேட்குறாங்க. 2லிருந்து 10%. ஸோ அடுத்த வினா. கீழ்கண்டவற்றுள் எவை இயற்கை சூழல் மண்டலம் அல்ல. ஓகேவா. ஸோ வனச்சூழல் மண்டலம், நெல்வயல், புல்வயல் சூழல் மண்டலம், பாலைவன சூழல் மண்டலம். ஓகேவா. ஸோ வனச்சூழல் மண்டலம் இயற்கையாகவே உருவாக்கக்கூடியது. அடுத்து புல்வெளி சூழல் மண்டலம் இயற்கையாகவே உருவாகக்கூடியது. அடுத்து பாலைவன சூழல் மண்டலம் இயற்கையாகவே வந்து உருவாக்கக்கூடியது.
ஸோ இந்த இடத்துல நெல் வயல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மேட் ஓகேவா, செயற்கையாக பயன்படுத்தக்கூடியது. அதனால ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த வினா, குளம் என்பது ஒரு வகையான நன்னீர் சூழல் மண்டலம். ஓகேவா, ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ அடுத்த வினா, குளச்சூழல் மண்டலம் ஒரு தன்னிறைவு மற்றும் தன்னைத்தானே சரி செய்யப்படும் தகுதி பெற்றவை. அடுத்த வினா பார்க்கலாம். குளச்சூழல் மண்டலத்தின் ஆழ்முக மண்டலம் முக்கியமாக சார்பூட்டப்பட்ட உயிர்களை கொண்டுள்ளது. ஏனென்றால் அவை பாருங்க மிகை ஒளி ஊடுருவல் தன்மை, ஓகேவா. ஸோ பயனுள்ள ஒளி ஊடுருவும் இல்லை, ஓகேவா, ஒளி ஊடுருவும் இல்லை. ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் பி. ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. ரைட்டா. அடுத்த வினா, கீழ்கண்ட எந்த சூழல் மண்டலம் அதிகப்படியான முதல் நிலை உற்பத்தி திறனை கொண்டுள்ளது? சரியா. ஸோ வனச்சூழல் மண்டலம். ஸோ அடுத்த வினா, சூழல் மண்டலம் கொண்டிருப்பது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சிதைப்பவைகள், உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள், இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கும். ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உணவு வலையின் முக்கியத்துவம் என்ன? சரியா. ஸோ இது இயற்கையின் சமநிலையை தக்க வைப்பதில்லை. சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு, வராது. அடுத்தது ஆற்றல் பரிமாற்றங்களை வெளிப்படுத்துகிறது. ஓகேவா. ஸோ இது சரி. அடுத்தது சிற்றினங்களுக்கு இடையே நிகழும் இடைவெளியினை விளக்குகிறது. ஸோ இதுவும் சரி. இப்போ பி அண்ட் சி ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் எது சிதைவு செயல்முறைகள் அல்ல? ஓகேவா. வடிதல், சிதை மாற்றம், வளர் மாற்றம், துணுக்காதல். ஆப்ஷன் சி வளர் மாற்றம். ஓகேவா. ஸோ அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் எது படிக சுழற்சியில் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ நைட்ரஜன் சுழற்சி. நைட்ரஜன் சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு N2 அப்படின்னு வந்து வரும். ஸோ அடுத்த வினா, தோல் புற்றுநோயை அதிகரிக்கும் நிகழ்வு எந்த வளிமண்டல வாயு குறைவு காரணமாக வந்து ஏற்படுது? ஸோ ஓசோன். இந்த ஓசோனை நம்ம என்ன எழுதுவோம்னா O3 நம்ம எழுதுவோம். ஓகேவா. அதாவது யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் கதிரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்போது உங்களுக்கு புற்றுநோய் வந்து ஏற்படுத்தும். ஸோ அடுத்த வினா, உணவு சங்கிலியில் இறங்கு வரிசை கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க, 3ஆம் நிலை நுகர்வோர், அடுத்தது 2ஆம் நிலை நுகர்வோர், முதல் நிலை நுகர்வோர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள். இந்த இடத்துல ஏற்கனவே பார்த்தோம். உற்பத்தியாளர்கள் என்பது எவை? உற்பத்தியாளர்கள் என்பவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாவரங்கள் நம்ம சொல்லுவோம். சரியா. ஸோ இந்த தாவரங்கள் எதனால உற்பத்தியாளர்கள்? தங்களுக்கு தேவையான உணவை தானே வந்து தயாரிச்சுக்கும். அப்போ தங்களுக்கு தேவையான உணவு எது? கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடை தாவரங்கள் எதன் மூலயமா வந்து எடுத்துக்கும்? சன்லைட். ஓகேவா. ஸோ இந்த சன்லைட் மூலயமா எடுத்துக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்தியாளர்கள். ஸோ இந்த தாவரத்தை சார்ந்து இருக்கக்கூடியது 2ஆம் நிலை முதல் நிலை நுகர்வோர்கள். இந்த முதல் நிலை நுகர்வோர்களை சார்ந்திருப்பது 2ஆம் நிலை நுகர்வோர்கள். இந்த 2ஆம் நிலை நுகர்வோர்களை சார்ந்திருப்பது 3ஆம் நிலை நுகர்வோர்கள். ஸோ ஆப்ஷன் சி. ரைட்டா. ஸோ அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் எவை சுழல் மண்டல சேவைகளில் ஒழுங்குபடுத்தும் சேவை அல்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரபணு வளங்கள், பொழுதுபோக்கு மற்றும் அழகுசார் மதிப்புகள். சரி. ஆப்ஷன் சி 1 and 2. ஸோ அடுத்த வினா, 14% மற்றும் 6% பசுமை இல்ல வாழ்க்கையில் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமானது முறை என்னன்னா CFC மற்றும் NO2. இந்த CFC ஓகேவா, இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் சொல்லக்கூடிய இந்த வாயு எதிலிருந்து நமக்கு அதிகமா வந்து கிடைச்சி பாதிப்பை ஏற்படுத்துனா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குளிர் சாதன பெட்டி. ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏசி. இது ரெண்டுத்துல தான் வந்து இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் ஏற்படும். ஸோ அடுத்த வினா, பசுமை இல்ல வாயுனை அதிக அளவிலே குறைப்பது கீழ்கண்டவற்றுள் எது என குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ பொது போக்குவரத்தினை விட தனியார் போக்குவரத்தினை பயன்படுத்தலை ஊக்குவித்தல். ஸோ இது வந்து ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் எது சிற்றினங்களின் எண்ணிக்கையில் அழிவை உருவாக்குவதன் மூலம் அச்சுறுத்தும் சிற்றினங்களை உருவாக்குவதில் மிக முக்கிய காரணமாக கருதப்படுகிறது? ஸோ எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழிட அழிவு. ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த வினா, தவறான இணையினை கண்டறிக்க. சரிங்களா. ஸோ பாருங்க, இந்தியாவின் அந்நிய ஆக்கிரமிப்பு சிற்றினங்கள் ஆகாய தாமரைன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறு. ஆப்ஷன் டி. சரி. ஸோ அடுத்த வினா, இந்திய ராணுவ தளத்திற்கு அருகில் ஆங்கிலேய சகாப்தத்தில் உருவாக்கப்பட்ட ஏரி எதுன்னு வந்து கேட்குறாங்க. ஸோ சோழவரம் லேக். ஸோ அடுத்த வினா, காடுகள் அழிக்கப்படுதல் எனப்படுவது ஓகேவா. ஸோ தாவரங்கள் மற்றும் மரங்களை அகற்றுதல். ஓகேவா. ஸோ அடுத்த வினா, கர்நாடகாவின் சிர்சி என்னும் இடத்தில் சூழலை பாதுகாக்கும் மக்களின் இயக்கம் சிப்கோ இயக்கம். சரியா. ஸோ அடுத்த வினா, காடுகள் அழித்தல் எதனை முன்னிறுத்தி செல்வதில்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வேகமான ஊட்டச்சத்து சுழற்சி, மண் அரிப்பு. ஓகேவா. இந்த காடுகள் அழிப்பதன் மூலியமா மண் அரிப்பு ஏற்படும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கப்பட்ட உள்ளூர் வானிலை. சரியா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் அழிப்பின் மூலியமா ஏற்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இயற்கை வாழ்வை நிலைய அழித்தல். சரியா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் அழித்தல் மூலமா ஏற்படும். ஓகேவா? ஸோ வேகமான ஊட்டச்சத்து சுழற்சி ஏ. ஸோ அடுத்த வினா, ஓசோனின் தனிமனை அளவிடும் அலகு எதுன்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ டாப்சன். ஸோ அடுத்த வினா, பிலிப்பைன்ஸ்ல இருந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆக்கிரமிப்பு சிற்றினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கப்பா பைவேக்கஸ். ஓகேவா? ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த வினா, எல் மற்றும் கம்பு போன்ற பணப்பயிர் வளர்ச்சிகளை தடுக்கும் தாவரம் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பார்த்தீனியம். ஸோ அடுத்த வினா, மரத்தீவனத்திற்காக வளர்க்கப்படுகின்ற தாவரம் எது அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. செஸ்பேனியா மற்றும் அக்கேசியா. ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த வினா, வேர்க்கடலின் பிறப்பிடம் எதுன்னு வந்து கேட்குறாங்க. பிரேசில். ஓகேவா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். IUCN சிவப்பு பட்டியல் அலகுகளில் அச்சுறுத்தும் சிற்றின பட்டியலில் சி எதனை குறிக்கிறது அப்படின்னு வந்து பாருங்க. சிறிய தாவர கூட்டத்தின் அளவு மற்றும் வீழ்ச்சி. ஓகேவா? ஸோ அடுத்தது, தூரிகை நார் தரும் தாவரத்திற்கு உதாரணம் எதுன்னு வந்து கேட்குறாங்க. பனை. கற்பக விருட்சம் சொல்லிட்டு நம்ம வந்து பனையை வந்து சொல்வோம். தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரீ, இந்த பனை மரம் தான். அடுத்த வினா, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தானியங்கள் புல்குடும்ப வகையை சார்ந்தது. ஸோ இது வந்து சரி. ஸோ அடுத்தது, பெரும்பான்மையான உணவு தானியங்கள் ஒரு வித்திலை தாவரங்களை வந்து கொண்டிருக்கும். சரியா? ஸோ இதுவும் வந்து சரி. ஓகேவா? இந்த புல்குடும்பம் தாவரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்திலை தாவரங்களாக தான் வந்து உங்களுக்கு அமையும். சரியா? ஸோ ஆப்ஷன் பி 1 and 2 ரைட். ஸோ அடுத்த வினா, ஸோ காய்கறிகள் ஆரோக்கியமான உணவின் மூலம் ஒரு முக்கிய அங்கம். ஸோ இது வந்து சரி. அடுத்தது, காய்கறிகள் சதைப்பற்றான இயற்கை வாசனை மற்றும் சுவைகளை கொண்ட தாவர பகுதிகளாகும். ஓகேவா? கூற்று சரி. கூற்றுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க, இரண்டும் சரியானவை மற்றும் கூற்றுக்கான சரியான விளக்கம் காரணம் ஆகும். ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த வினா, காஃபினை கொண்டது. இது சரி. அடுத்து, காஃபி பருகுவதால் புற்றுநோய் வளர்க்கும். இது வந்து தவறு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த வினா, டெக்டோனா கிராண்டிஸ் என்பது எந்த குடிமத்தின் தாவரம்? லேமியேசி. ஸோ அடுத்த வினா, டாமிரைட்ஸ் இண்டிகாவின் பிறப்பிடம் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்பிரிக்கா வெப்பமண்டல பகுதி, தென்னிந்தியா, ஸ்ரீலங்கா, தென் அமெரிக்கா, கிரீஸ், இந்தியா மற்றும். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, பருத்தியின் புது உலக சிற்றினங்கள் எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? பார்பன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த வினா, மஞ்சள் பல்வேறு புற்றுநோய்களை எதிர்க்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக். சரி. மஞ்சளில் குர்குமின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. ஸோ இதுவும் சரி. ஓகேவா? கூற்று காரணம் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி. சரியான இணையை கண்டறிக்க சாயம், இண்டிகோ, பெரா, அனெக்டா. சரியா? அடுத்த வினா, ஸோ தவறான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை டி, மருதாணி, சோரியா, ரொபாஸ்டா. ஸோ அடுத்த வினா, பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பில்லாந்தஸ், நீரிழிவு எதிர்ப்பி. ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த வினா, செயலாக்க மூலமிருந்து டிரான்ஸ் டெட்ரா ஹைட்ரோகெனபினா எதில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா கஞ்சா செடி. ரைட்டா? ஸோ அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் பொருத்தமான இணை எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இயற்கை இனிப்பு சிவிட்டியோ. ஓகேவா? இந்த ஸ்வீட் என்ற வார்த்தை இதுல இருந்தா வந்து டெரிவாச்சு. ஸோ அடுத்த வினா, புதிய உலகிலிருந்து உருவானதும் வளர்க்கப்படுவதுமான ஒரே தானியம் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ட்ரிக்டியம் டியூரம். ஓகேவா? ஸோ அடுத்த வினா, கீழ்காண்பவற்றுள் எது அமிலமடையை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்கிறாங்க. சல்பர் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ அடுத்த வினா, ஒற்றை செல் புரதத்தை பற்றி கூற்றுகளில் தவறான இணைகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வேதிப்பூச்சி கொள்கையில் மனிதருக்கு சுற்றுச்சூழலில் பாதுகாப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை பொட்டாசியங்கள் நிறைந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறு. அதனால ஆப்ஷன் பி மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அடுத்த வினா, காளான் வளர்ப்பு பற்றிய பின்வரும் இணைகளை பொறுத்துக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வைக்கோலின் அளவு, தொகுதிகளுக்கு இடையான தூரம், அறுவடை செய்யும் போது காளான் குட்டையின் அளவு, ஒப்பு ஈரப்பதம். சரியா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக்கோலின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 அங்குலம். 3. அடுத்தது வந்து பாருங்க, தொகுதிகளுக்கு இடையான தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். 2. அடுத்தது அறுவடை செய்யும் போது காளான் குட்டியின் அளவுன்னு கேட்டிருக்காங்க. 10 to 12 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஒப்பு ஈரப்பதம் 75 to 80%. ஓகேவா? 3, 2, 4, 1 ஆப்ஷன் பி.
ஸோ அடுத்த வினா, சமையல் கழிவுகளை காய்கறிகள், மலர்கள், இலைகள் எந்த கழிவுகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க? ஓகேவா? ஸோ உயிரியல் கழிவு, ஆர்கானிக். ஸோ அடுத்த வினா, யூட்ரோபிகேஷன் நீரில் எந்த வாயுவின் குறைபாட்டை ஏற்படுத்துகிறது? ஆக்சிஜனுடைய குறைபாட்டை ஏற்படுத்துகிறது. ஓகேவா? அதாவது என்னன்னா, ஒரு நீர்ல ஃபுல்லாவே வந்து பாசி, இந்த பச்சையான இந்த பாசி ஃபுல்லாவே வந்து பறந்துடும். அதன் மூலயமா ஆக்சிஜன் கம்மியாயிடும். ஆக்சிஜன் கம்மியாகும் போது அதில் உள்ள உயிரினங்கள் இறந்து போயிடும். ஸோ அடுத்த வினா, காகிதம், கண்ணாடி, உலோகங்கள், நெகிழிகள் எந்த கழிவுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க? மறுசுழற்சி செய்யக்கூடியவை. அடுத்த வினா பாருங்க, தாஜ்மஹால் எதன் காரணமாக வந்து பாதிக்கப்படுகிறதுனா காற்று மாசுபாடு. ஓகேவா? ஸோ அடுத்த வினா, இவற்றுள் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அதில் காணப்படும் விலங்குகளை யாவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிறுத்தை, சிவப்பு நரிகள், கருங்கரடி மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். ஸோ அடுத்த வினா பாருங்க, கிர் வன தேசிய பூங்கா எங்க இருக்குதுன்னா குஜராத். ஸோ இந்த குஜராத் கிர்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா லயன் மட்டும் தான் அதிகமா வந்து காணப்படும். ரைட்டா? ஸோ அடுத்த வினா பாருங்க, காசிரங்கா தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு வந்து பாருங்க. காசிரங்கா தேசிய பூங்கா வந்து அசாம்ல இருக்கும். ரைட்டா? ஸோ இதுல அருகி வரக்கூடிய ஒரு உயிரினம் எதுனா ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். சரிங்களா? ஸோ அடுத்த வினா பாருங்க, உலகிலே மிகவும் மாசுபட்ட நதி எதுனா வந்து கங்கை. ஸோ இந்த கங்கையுடைய நதியை தூய்மைப்படுத்த இந்திய அரசாங்கம், ஓகேவா, ஸோ நமாமி கங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஓகேவா? ஸோ இதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வினா, இந்திய அரசு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை எப்போது இயற்றியது? 1986. ஸோ அடுத்த வினா பாருங்க, ஒலி அளவானது எந்த அழகால் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெசிபிள். சரியா? டெசிபிள். ஸோ அடுத்த வினா பாருங்க, சுந்தர்பன தேசிய பூங்கா எங்க அமைஞ்சிருக்குன்னு வந்து பாருங்க. ஸோ எங்கன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். இந்த மேற்கு வங்காளத்துல ராயல் பெங்கால் டைகர் சொல்லக்கூடிய வங்க புலிகள் வந்து காணப்படுகிறது. ஸோ இதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வினா, பின்வருவனற்றுள் மலையில் உள்ள தாவரம் எதுன்னு வந்து கேட்கறாங்க. ஸோ பைன் மரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையில் காணப்படுகிறது. ஸோ அடுத்து வந்து பாருங்க, உலக விலங்குகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்பன்னா அக்டோபர் 4. சரியா? ஸோ அடுத்த வினா பாருங்க, இந்தியாவில் எத்தனை புலிகள் காப்பகம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 27 புலிகள் காப்பகம் வந்து இருக்கிறது. ஸோ அடுத்து வந்து பாருங்க, மானஸ் புலிகள் காப்பகம் எங்க அமைந்துள்ளது? மானஸ் வந்து அசாம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ அடுத்த வினா, உலக சுற்றுச்சூழல் தினம் எப்பன்னா உங்களுக்கு ஜூன் 5. ரைட்டா? ஸோ நன்றி, வணக்கம். ஸோ என்கவுண்டர் டெஸ்ட் பேட்ச்ல 18 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் ரிமைனிங் 2 தேர்வுகள் மட்டும்தான் இருக்கும். இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழு தேர்வுகள். ஸோ இந்த முழு தேர்வுகளுக்கு நீங்க நல்லா வந்து படிச்சு எழுதுங்க. நன்றி, வணக்கம்.